கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை மட்டும் கட்டி கொடுத்து பாருங்கள், ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் இருக்காது. அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நிறைய வெஜிடேபிள் யூஸ் பண்ணி ப்ரோட்டீன் ரிச்சா செய்யலாமா? கடகடன்னு சொல்கிறேன், கிடகிடன்னு நோட் பண்ணி இன்றைக்கே சமைச்சு கொடுங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், 1 ஏலக்காய், 1 இலை கட் பண்ணி போட்டு அது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பன்னீருக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். உப்பு, கொஞ்சமாக தயிர், மிளகாத்தூள் அத்தனையும் கலந்து ரெஸ்ட் ஆக விடுங்க. அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கியாச்சு. வெங்காயம் வதங்கின உடனே அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை அது உள்ளே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் புதினாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா, தயிர் இது அத்தனையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் வதங்கி வர நேரத்தில் 1 கை அளவு பச்சை பட்டாணி, நான் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட பயன்படுத்திக்கலாம். 1 பவுல் அளவுக்கு மஷ்ரூம், நிறையவே காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை காயும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டு 1:2 ரேஷியோவில், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு தம் போட்டு எடுத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி. கிட்ஸ் ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. பிலீவ் மீ, டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. மறக்காமல் சைட் டிஷ்க்கு பன்னீர் ஃப்ரை வச்சுடுங்க, அவ்வளோ சூப்பர் மேட்சாக இருக்கும். நான் ரைத்தாவோடு சேர்த்து இதை சாப்பிட்டேன், ரொம்பவுமே நல்லா இருந்தது. இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் பேர் வைக்கல. நீங்கள் சமைச்சா இந்த டிஷ்க்கு என்ன பேர் வைப்பீங்களோ அது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். டாடா, பாய்.